வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் நித்யானந்த தவம் விளக்கம் நடத்தி தர வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை அம்மன் நகர மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அந்த சீட்டு கவர் தானுங்க, சீட்டு கவர். தென்னம்பாலத்தில் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிரினுடைய வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் அனைத்தும் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஓர் உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குருவினுடைய திருவடியை வாழ்த்தி மகிழ்ந்து ஆசான் அவர்களின் உயிர்கலப்போடு நற்கருவியாக அமைந்து நிகழ்வினை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. பிரம்மஞானத்தினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எடியா ஸ்கூல் லீவில் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டீங்கய்யா. எவ்வளோ தவமாக இது வரைக்கும் கற்றுக்கிட்டோம்? ஆகினை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரியம். ஆகினை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரியம், பஞ்சபோதன உகரக தவம், துரியாதீத தவம், 9 மைய தவம் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி கற்றுக்கூடிய தவத்துக்கு நித்தியானந்தம்னு பேர். என்ன பேருங்க? நித்தியானந்தம். சரி, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பேரை? ஐயா வருமா? நித்தியானந்தம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும்னு அர்த்தம். சரிங்களா? ஆனந்தம்னு என்னங்க? ஆனந்தம்னா மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? எப்போவாது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? எப்போவாது இருக்கிறோம். தம்பிக்கு வயசு எவ்வளோ? 25. என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? மெர்ச்சன்டைஸராக இருக்கிறீங்க. குடும்பத்தில் எத்தனை பேர்? நீங்கள் யாருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு? அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. சரி, அண்ணன் மேரேஜ் அப்போ எப்படி இருந்தார்? மேரேஜ் அன்னைக்கு அண்ணன் எப்படி இருந்தார்? நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் அருகில் இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தாரா இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 வருஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கிறார் பாருங்க, ஐயா சொல்கிறாரு. இப்போ அதே சந்தோஷம் இருக்குதா இல்லையா? இருக்காது. கொஞ்சம் என்ன இருக்குங்க? மாற்றம் வந்திருக்கும், குறைஞ்சிருக்கும். கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமான்னா குறைஞ்சிருக்கும். குறையணுமா கூடணுமா? கூடணும். சரிங்களா? ஆனந்தம்னா மகிழ்ச்சி. ஆனந்தம்னா என்னங்க? மகிழ்ச்சி. நித்தம்னா ஒவ்வொரு நொடி பொழுதும்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுங்க? மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதற்கான தவம் தான் இந்த நித்தியானந்த தவம். குதிரை ஓடிட்டுருக்குதுமா. குதிரை என்ன பண்ணிகிட்ருக்குது? போயிட்டுருக்குது. கொஞ்சம் வேகமாக போகணுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இழுக்கணும். அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? சாட்டையில் புள்ள நல்லா படிக்கலை, நல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓடிட்டுருக்கிற குதிரை நல்லா ஓடலைன்னா, வேகமாக போகணுன்னா ஒரு அடி கொடுத்தா என்ன ஆகுதுங்க? வேகமாக போகுது தானே. அந்த மாதிரி நம்ம உடம்புல எது சுற்றிட்டு இருக்குது? ஜீவகாந்தம். ஜீவகாந்த சூப்பர். உயிராற்றல். உயிர் சுழல்வதால் தான் என்ன வருதுங்க? ஜீவகாந்த ஆற்றல். ஃபேன் சுற்றுவதால் தான் காற்றை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. உயிர் சுற்றுது, அதிலிருந்து ஒரு ஆற்றல் என்ன ஆகுதுங்க? வெளிப்படுது. வெளிப்படக்கூடிய ஆற்றலுக்கு என்னென்னு சொன்னோம்? ஜீவகாந்தம்னு சொன்னோம். உங்களுக்கு காயக்கல்ப பயிற்சியிலே சொல்லிட்டாங்க ஜீவகாந்தத்தினுடைய தன்மையை. ஜீவகாந்தம் எது எதுக்கெல்லாம் பயன்படுது நம்ம உடம்புல? உடல் இயக்கம் நல்லா இருக்கணும், மன இயக்கம் நல்லா இருக்கணும்னா ஜீவகாந்தம் எப்படி இருக்கணுங்க? அளவாக இருக்கணுமா குறைவாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? சீராக இருக்கணும். இப்போது லைட் இருக்குது, கரண்ட் இருக்குது, லைட் எரிய மாட்டேங்குது. கரண்ட் இருக்குது, ஃபேன் சரியாக ஓட மாட்டேங்குது. என்ன காரணம்?
சீரான மின்சாரம் சப்ளை. ஒன்றும் லோ வோல்டேஜாக இருக்குது. வீட்டில் ஸ்டெபிளைசர் வச்சுருக்குறாங்களா டிவிக்கெல்லாம்? அது எதுக்கு? மின்சாரம் அதிகமாக வந்தாலும் குறையாக வந்தாலும் அதை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி கொடுக்குறதுக்கு தானே. அந்த மாதிரி இந்த கருவி, இந்த உடம்பு நல்லா இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணுங்க? காந்தம் தான். அடிப்படையிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும். இப்போ இந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பருவுடல் எதால் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க? பஞ்சபூத கூட்டு. சரிங்களா? பார்த்தா பில்டிங்கை பார்த்தா சொல்கிறோம் என்ன கட்டடம், செங்கல் கருங்கல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு எதால் கட்டப்பட்டுள்ளது? சூப்பர், செல்களால் கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? செல்கள் ஒன்றின் மீது ஒன்று என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க? இணைந்து இருக்குது, அடுக்கப்பட்டிருக்கிறது. செல்கள் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டிருக்கிறது. அடுக்கப்பட்டிருக்கிற செல்களை ஒரு சக்தி என்ன பண்ணியிருக்குதுங்க? தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அடுக்கப்பட்ட செல்களை ஒரு சக்தி என்ன பண்ணியிருக்குதுங்க? ஈர்த்து இணைத்து பிடித்திருக்கிறது. அது என்ன சக்தி? காந்த சக்தி. ஜீவனிடம் இருப்பதால் என்ன காந்தம்? ஜீவகாந்தம். அப்போது உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்னா அது அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னோம்னா காந்தந்தான். ஓகேவா? இன்றைக்கி கற்றுக்கூடிய தவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா நித்தியானந்த தவம்னு பேர். நித்தம் என்றால் நிலைத்த அப்படின்னு சொல்லலாம், ஒவ்வொரு நொடி பொழுதுன்னு சொல்லலாம், எப்பொழுதும் அப்படின்னு என்ன பண்ணலாங்க சொல்லலாம். ஆனந்தம். ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னா அப்பப்போ இருக்கிறோம். அப்பப்போ மகிழ்ச்சி எப்படி இருக்குதுங்க? என்ன மாதிரி வந்துட்டு போகுது? மகிழ்ச்சி என்ன மாதிரி வந்துட்டு போகுது? வாமா, இன்னொரு முறை சொல்லுங்க. மின்னல் மாதிரி வந்துட்டு என்ன ஆயிடுதுங்க? போயிடுது தானே. நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி இருக்குதான்னா இருக்கிறது இல்லை. அப்போ இந்த நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நித்தியானந்த தவத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குங்க? பேரின்பம் கிடைக்கும். நீடித்த நிலைத்த இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கும். அழகாக சொல்லுவாங்க, கன்னியர்கள் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகளவா. பெருசு, நீ அந்த கல்லை தூக்குனா தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். பெருசு போகிற வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுதுங்க? தூக்கி தூக்கி பார்க்குது. ஒரு நாள் இப்படி தூக்கி நிறுத்திடுதா இல்லையா? என்ன மரியாதைங்க? முதல் மரியாதை. சரிங்களா? காட்டுறாங்க தானே. இப்போது பாப்பா எழுதுது, உன்னால் முடியுமா, நீ நல்லா வருவ, இன்னும் உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊக்கம் கொடுத்தான்னு வச்சுக்கலேன். பெற்றோர்களும் சரி, ஸ்கூலில் ஆசிரியர்கள் சரி, ஊக்கப்படுத்தினா அந்த குழந்தைய எப்படி எழுதுங்க? நீ எல்லாம் சரி வர மாட்டேன் அப்படின்னா, நீ எல்லாம் அதுக்கு தேர மாட்டேன் அப்படின்னா அது இருக்கிறதோட என்ன ஆயிருங்க? டவுன் ஆகும் தானே. அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ தான் கொளுத்தி போட்டுருக்குறேன், இப்போ தான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் கோல் விழுகும்பாரு அப்படிங்கிறாங்க தானே. அந்த மாதிரி இந்த தவத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஊக்கப்படுத்துறது. என்ன பண்ணுறதுங்க? ஊக்கப்படுத்துறது. ஓடிட்டுருக்கிற குதிரைக்கு ஒரு அடி கொடுத்தா அதனுடைய இயக்க வேகம் என்ன ஆகுங்க? அதிகமாகும் தானே. அந்த மாதிரி அந்த உடலில் உயிர் ஓடிட்டுருக்குது. ஓடிட்டுருக்கும் பொழுது ஒரு ஆற்றல் வெளிப்படுது. வெளிப்படக்கூடிய ஆற்றலுக்கு ஜீவகாந்தம்னு பேர். அந்த ஜீவகாந்தம் தான் உடல் முழுவதும் எல்லா செல்களுக்குள்ளே ஊடுருவி போய் ஈர்த்து இணைத்து பிடித்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை நம்ம என்ன பண்ணுறோங்க? இன்னும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். உயிராற்றல் என்ன பண்ணுறோங்க? நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓடிட்டுருக்கிறத ஒன்றும் வேண்டாம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இப்போல்லாம் பரவாயில்ல. முதல்ல கிராம பகுதியில் நைட் நேரம் பார்த்திங்கன்னா லைட்டு டிம்மாக எரியும். டியூப் லைட் எப்படி எரியுங்க? டிம்மாக எரியும். சில இடத்துல மட்டும் பளிச்சுன்னு எரியும். எப்படி பளிச்சுன்னு எரியுது? என்ன காரணம்? அதே எல்லா வீட்லேயும் டிம்மாக எரியும், ஒரு இடத்துல மட்டும் பளிச்சுன்னு எரியுது. என்ன காரணம்னா அவர் மட்டும் சோக் எவ்வளோ மாட்டியிருப்பாருங்க? 2 சோக் மாட்டியிருப்பார். ஒரு பெட் சுவிட்ச் ஒன்று இருக்கும். டிம்மாக எரிஞ்சால் அந்த சுவிட்சை போட்டோம்னா லைட் என்ன ஆயிருங்க? கொஞ்சம் பிரைட் ஆகும் தானே. அப்போ அந்த இயக்க வேகத்தை சப்ளை என்ன பண்ணுறாங்க? அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதை தானுங்க இந்த நித்தியானந்த தவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். சரியா? ஆனந்தம் என்பது இன்பம், பேரின்பம். எப்போ பேரின்பம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா காந்தம் சரியாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்குங்க? ஒரு பேரின்பம் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். பாருங்கள், உடல் செல்களுக்கு ஜீவகாந்தத்தை
செறிவூட்டக்கூடிய ஒரு இன்பமான தவம். இப்போ நம்ம மூர்த்தி சார் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஆஃபீஸில் இருந்து வருஷம் டூர் போவாங்க. ஆடிட்டெல்லாம் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஃபேமிலியோடு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ஃபேமிலியோடு போகிறாங்க. ஃபேமிலியோடு போகிறப்போ குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது கீழே மெயின் அருவி, அதுக்கு மேலே 5 அருவி, அதாவது விஐபி ஃபால்ஸ்னெல்லாம் இருக்குதுங்க. இப்போ மூர்த்தி சார் சாதாரண ஆளா விஐபியா? இன்னொரு முறை சொல்லுங்கள். விஐபி. சரியா? விஐபி ஃபால்ஸுக்கு அவர் லெட்ரு வாங்கிட்டு போகிறார். சரிங்களா? இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஆளுகிட்ட என்ன பண்ணிட்டாருங்க, செல்வாக்கு வச்சு லெட்ரு வாங்கிட்டு வர்றாரு. அங்கே விட்டுறாங்க, மேலே போகிறாங்க. எல்லாம் 1 மணி நேரம் குளிச்சாச்சு. சரி, எல்லாம் வாங்க ரெடியாகி போகலான்னு இவங்கெல்லாம் ஃபேமிலியாக வர்றாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுங்க, வந்த பொண்ணுங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஏங்க ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைலாம் போதும் வாங்கம்மா லேட்டாச்சு அடுத்தடுத்து போகணுங்கிறாங்க. இல்லை சந்தோஷமாக இருக்குது, இருப்பா இன்னொரு தடவை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தடவை குளிச்சுட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் தானே. அப்போ அந்த மாதிரி இந்த தவம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த திரும்ப 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 நினச்சி பார்க்கும் பொழுது அதை நினச்சாலே எப்படி இருக்குங்க, நினச்சாலே எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை முதல்னு பார்த்து அப்படியே ஒரு லுக்குட்டைங்க தானே. இப்போ அதை நினச்சா எப்படி இருக்குது? ஏய்யா அன்னைக்கு ஏன் தான் பார்த்தனோ யோசனை பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே சொல்கிறாங்க தானே. அதையெல்லாம் நினச்சி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், சில நல்ல விஷயம் இருக்குது. இப்போது நம்ம ஃபேமிலியில் சரி, ஒரு நண்பர்களில் சரி, ஒரு தொழில் வேலை செய்கிறோம்னா அங்கே இருக்குது. இப்போ அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூர்த்தி சார் கடைசி காலேஜ் முடிச்சு அந்த கடைசி நாள் எல்லாம் ஒரு கெட் டுகெதர், அதை நினச்சி பார்க்குறாரு. எப்படிங்க சார் இருக்குது? அழுகாரு பாருங்க, கண்ணில் தண்ணி வருது பாருங்க. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு பாருங்களேன். அப்போ அதை நினச்சி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம், நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டுருது, சரிங்களா? நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இப்போ அதை நினச்சி பார்க்கும்பொழுது மனசு எப்படி இருக்குதுங்க? ஒரு மாதிரி வேதனையாக, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது தானே. எனக்கு நல்லா நினைவு இருக்குதுங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தாண்டல, +2 ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க, செந்திலியாக்கு கால் நிலத்தில் நிற்க மாட்டேங்குது, தரைக்கும் பூமிங்க. இது என்ன பண்ணுறாரு, வானத்துக்கும் குதிக்கிறாரு. ஏன் குதிக்கிறாரு? ஏன் ஆனந்தம்? நான் தான் +2 இது தாண்டலையே எலிமெண்ட்ரி ஸ்கூல், அப்புறம் எதுக்கு ஆனந்தப்படுறேன்? என்னுடைய பையன் வந்து என்ன பண்ணுறானுங்க, மார்க் எடுத்துட்டா, சரி இவ்வளோ மார்க் வந்துருச்சா அப்படின்னு பார்த்து உடனே வந்தனே பக்கத்தில் கட்டாப் 198ங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்படி இருக்குங்க? இப்போ சொல்லும் பொழுதே உடம்பெல்லாம் என்ன ஆகுதுங்க, சிலிர்க்குது. புரிஞ்சு, உண்மையாக சிலிர்க்குதுங்க. சொல்லும் பொழுது என்ன ஆகுது, உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அப்போ இந்த தவம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை நினச்சாலே உடம்பெல்லாம் என்ன ஆகுங்க, அந்த ஃபீலிங்கை நினச்சாலே, ஏதோ இப்போ கூட சொன்னாங்க ஃபீல் சொன்னாங்க இல்லையா, ஏதோ ஒரு இதில் யாரோ சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நினச்சாலே அந்த உணர்வு என்ன ஆகுங்க, வரும். இந்த தவம் கற்றுக்கிட்டா சில தவம் சில நன்மைகளை கொடுக்கும். இந்த தவம் எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணுங்க, கொடுக்கும். அந்த நித்யானந்தாங்கிற பேரை கேட்டாலே எப்படி இருக்குதுங்க, ஒரு எனர்ஜி வருதா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நித்தம்னா எப்பொழுதும் நொடிப்பொழுதும்னு அர்த்தம், ஆனந்தம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், பேரின்பம்னு அர்த்தம். நிறையா பேருங்க கல்யாணமாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, என்னமோ சுற்றி வருவாங்களே. எதை சுற்றி வருவாங்க? அக்னி சுற்றி வருவாங்க. இப்போ சந்தோஷமாக நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சுற்றி வர்றாங்க. இன்றைக்கி எல்லாம் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படியே போகிறாங்க. அவங்க அங்கே போனால் மூர்ச்சியாரை பார்த்து, அவர் அங்கே போகிறாரு சம்சாரம் 30 அடி தள்ளி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க, வந்துட்டுருக்குது. இதுவும் ஆனந்தம். ஆனந்தம்னா எப்படி இருக்கணுங்க, 2 பேர் எப்படி இருக்கணுங்க, சேர்ந்து போகணும். இந்த தவம் பண்ணால் எப்படி இருக்கலாங்க, என்னென்னா உங்களை எளிமையான ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதை நினச்சாலே சும்மா அப்படியே மனசுக்குள்ளே என்னங்க, ஒரு பூரிப்பு. இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது, தூங்கும் பொழுது திடீர்னு நைட்டில் என்ன பண்ணுதுங்க, சிரிக்குது. ஏன் சிரிக்குது? ஸ்கூலில் ஏதாவது ஒரு சம்பவம் என்ன இருக்குங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்குது, ஒரு விளையாட்டு போட்டியில் முதன்மையாக வந்திருக்குது, அவங்க ஸ்கூல் ஆசிரியர் பாராட்டியிருக்கிறாங்க, இப்போ அதை நினச்சாலே தானாக என்ன ஆகுதுங்க, சிரிக்கிறாங்க தானே. அந்த மாதிரி இந்த தவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, தவம் செஞ்சாலும் நன்மை கிடைக்கும். அப்படியே செஞ்சதை நினச்சி பார்த்தாலே எப்படி இருக்குங்க, மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரிங்களா? பேரின்பம்.
இப்போ முன்னமே நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். இருப்பு நிலை என்ன நிலைங்க? இருப்பு நிலை. நீடித்து நிலைத்திருப்பது மெய்ப்பொருள் நிறையா விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எதுங்க? சுத்தவெளி, இறைநிலை. அதுதான் இருந்துச்சு. அது இந்த சுத்தவெளி தான் என்ன இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள். இருந்தது என்னங்க? சுத்தவெளி. எழுந்தது என்னாகுங்க? விண்ணாக. சுத்தவெளியினுடைய தன்னிருக்கத்தால் என்ன ஆகுதுங்க? இறை துகள்கள் வெளிப்படுது. வெளிப்படக்கூடிய இறை துகள்களினுடைய தொகுப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்க? விண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் எதால் கட்டப்பட்டுள்ளது? பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதங்கள்ங்கிறது எதால் ஆச்சு? இறைத்துடைய, அதாவது விண்ணினுடைய தொகுப்பு. பஞ்சபூதங்கள்ங்கிறது விண்ணினுடைய தொகுப்பு. இப்போ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதில் என்ன இல்லாமல் இல்லைங்க? விண் இல்லாமல் இல்லை. எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதுங்க? விண் இருக்குது. இருந்தது தான் சுத்தவெளி, இறைநிலை. அதுதான் படற்கை நிலையில் என்ன ஆகிருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் நடத்துனாங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நடத்துவாங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்டில் வரும். அப்போ இருந்தது தான் என்ன ஆகுதுங்க? இப்போ எழுச்சி வெற்று வந்திருக்குது. உடலில் தானாக இயங்கும் உயிரை நாமாக மனதில் இருவகையாக இயக்க இயலும். அதான் குதிரை பற்றி முதலே சொல்லிட்டேன். ஓடிட்டு இருக்குது. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உடல் இயக்கம் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? மன இயக்கம் நடந்துட்டு இருக்குதா இல்லையா? ஆனால் உடல் இயக்கம் நடக்கிறத மன இயக்கத்துக்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? காந்தத்தை அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க? செலவு பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம், அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. என்னென்னு தெரியுங்களா அனிச்சை செயல்னா? இப்போது எதுங்க? அது வாட்டுக்கு நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு தூசி, இப்போது கத்தி சாணம் உடிச்சிட்ருக்குறோன்னு வச்சுக்கலாம். இந்த தீயெல்லாம் தீப்பொறி கண்ணில் படுற மாதிரி இருக்குது. டூ வீலரில் போயிட்டுருக்குறோம், கண்ணில் தூசி வர்ற மாதிரி இருக்குது. உடனே கை என்ன பண்ணுதுங்க? தன்னா என்ன பண்ணுதுங்க? இமை மூடுது. இமை மூடுறதுக்கு முன்னாடியே கை என்ன பண்ணுதுங்க? இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க சார். இப்போது ஆடிட் ஆஃபீஸ் 2 பேர் வேலைக்கு வச்சுருக்கிறார். இவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அனிச்சை செயல்னா என்னென்னா இவர் சொல்லாத வேலையும் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. பக்கத்தில் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குது, ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. நம்மால் தான் சொல்லவே இல்லையே, அதெல்லாம் இன்னும் எடுக்கவே சொல்ல, நம்ம எதுக்கு எடுக்கணும்னு உட்காந்துட்டா இருப்பாங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நல்ல பழக்கம் என்னென்னா எந்த வேலையாக இருந்தாலும் இவர் கேட்காம என்ன பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ரூல்ஸ் ஆஃபீஸில். சரியா? இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பேர் தான் என்ன செயலுங்க? அனிச்சை செயல். அப்போது மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம், மூளை தண்டுவோட இதெல்லாம் எதால் இயங்குதுங்க? எதால் இயங்குதுங்க? தானியங்கி நரம்பு மண்டலம்னா இதயம், நுரையீரல் இதெல்லாம் என்ன ஆகுதுங்க? அது வாட்டுக்கு அதனுடைய வேலை என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? அனிச்சையாக செஞ்சுட்டே இருக்குது தானே. இப்போது நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை. கொழுந்தியா வீடு இன்றைக்கி என்னங்க? கிரக பிரவேசம். இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, மூஞ்சி இரடவை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் சார்ஜ் ஏறின மாதிரி இருக்குன்னு வந்தேன். யாரை பார்த்தா? நான் தான் கொழுந்தியா வீடு புண்ணியோஜனை. நான் இங்கே மன்றத்துக்கு வந்திருக்கிறேன். சரியா? யாரை பார்த்துட்டு போனா? உங்களை எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். நமக்கு பெரிய உறவே எதுங்க? மனவளக்கலை உறவு தான். மன்றத்துக்கு வந்தால் தான் மனசு எடி இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். சம்சாரத்துக்கு எனக்கு எப்போவுமே சண்டை. என்னென்னா இப்போ மன்றத்துக்கு போனால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்களே, காலைல சக்கரம் கட்டின மாதிரி அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணுவீங்க? போயிட்டே இருப்பீங்களே. ஏன்னா இந்த தீட்சை வாங்கிட்டவங்களையெல்லாம் பார்த்தா, தவம் செய்கிறவங்களையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுங்க? ஒரு உத்வேகம் தானாக என்னாகுங்க? வரும். சரியா? ஐயா நான் சொல்ல வரதெல்லாம் புரியுது தானுங்க? மைய நரம்பு மண்டலம் சொல்லிட்டேன், தானியங்கி நரம்பு மண்டலம் அது வாட்டுக்கு அதனுடைய செயலை செஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் அதனுடைய இயக்க வேகத்தை அதிகப்படுத்துறது. இப்போ எதுக்கு இந்த கொழுந்தியா வீடு கிரக பிரவேசத்தை பற்றி இந்த இடத்துல சொன்னேன்னா, கொழுந்தியாவுடைய மாமனார் கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கிறார். வயசு 85. வயசு எவ்வளோங்க? 85. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக வீடு கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரக பிரவேசம் பண்ணுறாங்க. மேலே ஏறி வந்தார். நல்ல வேலை விஷயம் நடந்துட்டுருக்குது. ஏறி வந்துட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருங்க? அணத்துறாரு. 1/4 மணி நேரம் ஆயிரம் கனவதி ஹோமத்தையே மொத்தம் 20 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாருங்க? நான் ஒரு மோசம்னு சொல்லலை. சரி, அவருக்கு வந்தது லக்கு இதில். இப்போ அவர் பார்த்தனே எனக்கு தோணுது, இப்போ தானியங்கி நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம் எல்லாம் இயங்குது. இவ்வளோ வயசாயும் அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? வயசு தான் ஆயிடுச்சு. ஆனால் உடல் என்ன இல்லைங்க? ஆரோக்கியம் இல்லை. காந்த சக்தி எப்படி இருக்குதுங்க? குறைவாக இருக்குது. உயிராற்றல் எப்படி இருக்குதுங்க?
குறைவாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு தான் நமக்கு காயக்கல்ப பயிற்சியில் என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த சப்பலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த இழப்பு வந்திருக்குமா, மூச்சு வாங்கியிருக்குமா, வாங்கியிருக்காது தானே. அந்த சப்பளையை ஒழுங்குபடுத்தி ஏமா மனைவி பார்த்துட்டே இருக்கிற, போகணுமா, 7 இன்னைக்கு தானே ஸ்கூல், 7:25க்கு போயிடலாம், சரியா. நீ இப்படி மனைவி பாட்டே இருந்தீங்கன்னா என்ன சொன்னாலும் எனக்கும் அங்கே தான் ஞாபகம் வந்துடும், சரியா. வாழ்க வளமுடன். ஸ்கூலுக்கு போகிறதுங்கய்யா, ஏங்கய்யா ஒழுந்தியா வீட்டிலன்னா எல்லாமே தீர்ந்துருக்கும், எல்லாம் பந்தி விட்டு எல்லாம் தீர்ந்துருக்குன்ட்டு, சரியா. இப்போது அருள் பேராற்றலான இறைவெளியும் அதிலிருந்து தோன்றியது என்னங்க, நுண்விண்கள், சரிங்களா, இறை துகள்கள். அது தற்சூழலால் தோன்றும் கூடிய அலை ஜீவகாந்தம் முன்னமே சொல்லிட்டோம். அதுதான் உடலுக்குள்ள என்ன ஒன்று இருக்குன்னா ஈர்த்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். சடப்பொருள்களில் நம்ம சொல்லியிருப்போம், இதில் காந்தம் இருக்குதா, இதுலையும் விண் இருக்குது. நமக்குள்ளே என்ன இருக்குதுங்க, விண் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே அந்த உணரும் தன்மை இருக்குது. இதுக்குள்ளே என்ன இல்லைங்க, உணரும் தன்மை இல்லை, சரிங்களா. உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். நம்மக்கிட்ட என்ன இருக்குதுங்க, ஒரு விஷயத்தை உணர முடியும், அதை துய்க்க முடியும், அதை நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, பிரித்து உணர முடியும். ஆனால் இந்த சடப்பொருளில் அந்த மாதிரி தன்மை கிடையாது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லதாக இருந்தால் சேமித்து வச்சுக்க முடியுமா, முடியாதா, முடியும் தானே. அதைத்தான் நம்ம இந்த தவத்தில் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இப்போ உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, 2 சிறப்பு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. என்னங்க 2 சிறப்பு பயிற்சி? இல்லை, அது முன்னமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு சொன்னாங்க இல்லையா, 2 சிறப்பு. ஒன்று கண்ணாடி பயிற்சி, இன்னொன்று தீப பயிற்சி. பல வகையில் ஆற்றல் வரவாகுது. அதைய இன்னும் எப்படியெல்லாம் ஆற்றலை வர வச்சுக்கலான்னா மகிழ்ச்சி அவங்க அழகாக நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறேன்னா, உயிர் வகைகள் ஜீவகாந்தம், உயிர் வகையில் உயிரினங்களில் ஜீவகாந்தம். வெளியிலிருந்தால் அதுக்கு பேர் என்ன காந்தங்க, வெளியிலிருந்தால் என்ன காந்தங்க, வான்காந்தம். அந்த வான்காந்தத்தை உள்வாங்கி வரவாக்கக்கூடிய பயிற்சி தான் என்னன்னு சொன்னாங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, விளக்கம் கொடுத்து விட்டாங்க. இப்போ நமக்குள்ள என்னன்னா லோ வோல்டேஜாக இருக்குது, ஜீவகாந்த நிறைவாக இருக்குதா குறைவாக இருக்குதா, ஊதி அளவு இருக்குதா குறைவாக இருக்குதா, குறைவாக தான் இருக்குது. இந்த குறைவாக இருக்கிற காந்தத்தை வச்சுட்டு எப்படி நம்ம நிறைவு செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அழகாக பாருங்களேன். இந்த பெட்ரோல் ரிசர்வ் விழுந்துருச்சு, இல்லாட்டி கொஞ்சம் தூரம் தான் போகும், சரிங்களா. இன்னொரு 300 மீட்டர் தான் போகும்னு வச்சுக்கலாம். வண்டி பங்க் 500 மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மேட்டில் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் இறக்கமாக வந்தால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அடியை நிறுத்தி போயிடறாங்க தானே, அழகா. அந்த மாதிரி தான் நம்மகிட்ட லோவாக இருந்தாலும் இந்த பயிற்சியின் மூலமாக அந்த காந்தத்தை என்ன பண்ண முடியுங்க, சீராக இயங்கக்கூடிய அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதை தான் சொல்கிறாங்க, சடப்பொருளில் அதுக்கு என்ன இல்லைங்க, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க, உணரவும் முடியும், துய்க்கவும் முடியும், பிரித்து உணரவும் முடியும். உயிர் வகைகளில் ஜீவகாந்தம், சடப்பொருள்கள் என்ன காந்தங்க, வான்காந்தம். ஜீவகாந்த அலை உடலில் விரைவாக சுழலும் பொழுது ஜீவனின் மையத்தில் அழுத்தம் பெற்று மையம் கொள்கிறது. அதைத்தான் என்ன மையம்னு சொல்லிட்டாங்க, கருமையம். காந்த நிலை அறியாமல் கருமையம் அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதெல்லாம் பெரியதுங்க. என்ன பிக்சரில் காட்டுவோம், மெயின் பிக்சரில் அதை பற்றியெல்லாம் சொல்லுவோம், சரியா. நித்தியான தேவத்தின் மூலம் இப்போ கருமையங்கிறது 3 காந்த திணிவு மைய கருமையம். கருமையங்கிறது என்னங்க, உயிர் மைய கருமையம், வித்து மையம் கருமையம். இப்போ ஒரு பீராவை திறந்தா, சார் ஆஃபீஸில் போகிறோம், பீராவை திறக்கிறாரு, பீராவை திறந்தா ஒரு ரேக்கில் பூரா டாக்குமெண்ட்டாக இருக்குது, ஒரு ரேக்கில் பூரா ஜுவல்ஸாக இருக்குது, இன்னொரு அடி ரேக்கில் பூரா என்ன இருக்குது, இப்படிப்பட்ட ஆளுகளே கூட வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்களா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்ட்டு, சரியா. அப்போ பீரா ஒன்று தான், ஆனால் தனித்தனியாக சொல்கிறாங்க இல்லையா. பீரா மாதிரி தான் கருமையம்ங்கிறது ஒன்று தான். அந்த கருமையம் காந்த திணிவு மையம், சரிங்களா, வித்து மையம், உயிர் மையத்தை என்னன்னு சொல்கிறாங்க, கருமையம். நித்தியானந்த தவத்தின் மூலமாக கருமையத்தில் மையம் கொண்டுள்ள ஜீவகாந்தம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, பாய்ச்சுக்கிறோம். ஒன்றும் வேண்டாங்க. இப்போது ஐயா தண்ணி ஊற்றுறாரு, அங்கே இருக்கிற செடிக்கு என்ன பண்ணுறாருங்க, இங்கிருந்து பக்கெட்டில் அள்ளிட்டு போய் என்ன பண்ணுறாரு, ஊற்றுறாரு. இந்த பொண்ணு படித்த பொண்ணு தானே, யாருடைய பொண்ணுங்க,
தாய் 8 அடி வாஞ்சா குட்டி 16 அடி பாயும். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் மூர்த்தி பெத்த புள்ள கீர்த்தி அறிவு அதிகமாக இருக்கும் தானே. என்ன பண்ணுறாரு இவர், நினச்சிக்கிறாரு இவர் பழனி கூட்டிகிட்டு போனால் பத்தாது, திருப்பதியாக திருச்செந்தூரா கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணு டியூப் எடுத்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா, அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகுதுங்க, எல்லா இடத்துக்கும் போகுது தானே. இவர் தோள்பட்டை வலிக்க கை வலிக்க பக்கெட்டில் அள்ளி அள்ளி ஊத்துறாரு. இந்த பொண்ணு நின்ன இடத்துல நின்று நோகாமல் என்ன கும்பிடுதுங்க, நோம்பி கும்பிடுது. சரிங்களா? அந்த வேலையைத்தான் இந்த தவத்தில் என்ன பண்ணுறாங்க, நோகாமல் நோம்பி கும்பிட்ற வேலை. சரியா? அப்படியே அந்த கருமையத்தில் இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஜீவகாந்த நம்ம உடம்புல இருக்குது. நம்மளா என்ன பண்ணுறதுங்க, விரும்பி அந்த ஜீவகாந்த ஆற்றல் உடல் செல்களுக்குள்ளே அதிகமாக பரவுவதை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இந்த தவத்தின் மூலம் ஜீவகாந்தத்தின் தடையில்லாத ஓட்டத்தை உடல் முழுவதும் பெறுகிறோம். ஓகேவா? எங்கே தடை தேக்கம் இருந்தாலும் அங்கே என்ன வந்துடுங்க, வலி வந்துடும். உடம்புல ஏன் வலி வருது அப்படின்னம்னா, தடையும் தேக்கமும் இருக்கிறதுனால தான் வலி. தடை தேக்கம் எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ உடற்பயிற்சியில் நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க நிறையா. இந்த தவம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி வீட்டில் பர்னர் அடைச்சிருச்சு. பர்னர் என்ன ஆயிடுச்சுங்க, அடைச்சிருச்சு. இப்போ உஃப்னு ஊதுறாங்க, ஊசியெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, குத்துறாங்க. ஆனாலும் அது க்ளீன் ஆன மாதிரியே தெரியல. ஒரு ஏர் மிஷின் வச்சு அடித்தா என்ன ஆகுதுங்க, கிளியர் ஆகிடுதா, அடுப்பு நல்லா எரியுதா. அந்த மாதிரி இந்த தவம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னம்னா, எந்த இடத்துல தடை தேக்கம் இருந்தாலும் அந்த தடை தேக்கத்தை என்ன பண்ணிடுங்க, இந்த காந்த சக்தி என்ன பண்ணிடுங்க, சரி செஞ்சிடும். ஓகேவா? டிச்சு அடைச்சிருக்குதுங்க. சொல்லி சொல்லி பார்த்தா எடுக்கிறதுக்கு ஆளே வரல. இதுதான் கலியுகம். வெயில் காலத்தில் என்ன வருதுங்க, வெயில் காலத்தில் என்ன வருதுங்க, மழை வருது. மழை காலத்தில் மாறி தானே வருது. கரெக்டாக நடக்குது. அக்னி நட்சத்திரம் தாங்க முடியாதுன்னாங்க, மழை வெளுத்து வாங்குச்சா. இப்போ டிச்சு அடைச்சிருந்துச்சா, அடப்பு கிளியர் ஆயிடுச்சான், கிளியர் ஆயிடுச்சு தானே. அது தானுங்க இந்த தவம். இந்த தவத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கங்கே இருக்கிற தடை தேக்கம்லாம் என்ன ஆயிருங்க, சரியாயிரும். தடை தேக்கம் சரியாயிட்டா உடம்புல நோய் இருக்குமா, வலி இருக்குமா, இருக்காது. அந்த தடை தேக்கத்தை சரி செய்யக்கூடியது தான் இந்த தவம். உடலில் உள்ள அனைத்து மையங்களிலும் என்ன ஆயிருங்க, சீராக இயங்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, எப்படி இந்த தவம் செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது பட்டு சேலை யாராவது துவைப்பாங்களா? 25 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும், துவைக்கவே மாட்டாங்க. சரியா? சரி, அந்த சேரை கட்டிட்டு ஒரு டேமுக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா? கண்ணம்பாடி டேம் போயிருக்கான்னு வச்சுங்களேன். அங்கெல்லாம் மியூசிக் ஏற்ற மாதிரி லைட் என்ன ஆகுதுங்க, அவஞ்சவும் தெரியுது. தண்ணியில் என்ன ஆகுதுங்க, டான்ஸ் ஆடுது தானே. மூர்த்தி சார் அப்படி தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இப்போ அப்படியே தண்ணி அப்படியே பீச்சி அடிக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க, ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. ஐயோ ட்ரெஸ்ஸு நினைதேன்னு தள்ளி நிற்பாங்களா, அந்த அழகை ரசிச்சுட்டு நிற்பாங்களா? இல்லைங்க. அழகை ரசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நினைஞ்சது கூட தெரியாமல் அழகை என்ன பண்ணுறாங்க, மெய் மறந்து, என்ன மறந்துங்க, மெய் மறந்து நிற்கிறாங்க இல்லையா. அந்த தண்ணி எப்படி தெரியுது அப்படின்னு தெரிக்குதுன்னா, பெரிய தொட்டி இருக்குது. சரிங்களா? நடுவில் ஒரே பைப் இருக்குது. அந்த ஒரு பைப்பில் இருந்து தண்ணி மேலே வந்து அப்படியே ஏகமாக பரவலாக விரியுது தானே. அந்த மாதிரி தான் மூலாதாரம். மூலாதாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே இந்த தண்டோடு சுற்றி எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மூலாதாரத்திலிருந்து அப்படியே மூச்சை இழுத்துட்டே நினைவு எங்கே கொண்டு வர்றாங்க, உச்சந்தலைக்கு கொண்டு வர்றோம். ஓகேவா? உச்சந்தலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சவரில் குளிக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம சவர் மாட்டி வச்சுருந்தா என்ன பண்ணுறோம், பக்கெட்டில் இருந்தால் ஒரு அரை பக்கெட் தண்ணியோட போயிடும். இதே சவராக இருந்தால் என்ன ஆயிருங்க, 2 பக்கெட்டு தலைவாக அப்படியே ஆனந்தமாக என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம். அருவியில் குளித்தா ஆனந்தமாக குளிக்கிறோமில்ல, அருவியில் குளிக்கிற தவம் தான் நீங்கள் இந்த தவம். காந்தத்தில் குளிக்கிறது. அந்த மூலாதாரத்தில் இருக்கிற கருமையத்தில் இருக்கிற அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே மூச்சை இழுத்துட்டே உச்சந்தலைக்கு வரணும். உச்சந்தலைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மனசை என்ன பண்ணணுங்க, விரிக்கணும். விரிக்க முடியுமா, முடியாதா? இப்போ இங்கே இருக்கிறோம். இங்கே இருந்துட்டு ஐயா ஆஃபீஸை நினைக்கிறார். நீங்கள் உங்கள் சொந்தக்காரெல்லாம் பழனி போயிருக்கிறாங்க, திருச்செந்தூர் போயிருக்கிறாங்க. நினைக்க முடியுமா, முடியாதா? மனசை எந்த அளவுக்கு எல்லாம் என்ன முடியுதுங்க, விரிக்க முடியுது தானே. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தவத்தில் மூலாதாரத்திலேருந்து நல்லா கவனிங்க, மூலபந்தம் பண்ணிக்கணும். என்ன பந்தம் பண்ணிக்கணுங்க, மூலபந்தம் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், முயற்சி பண்ண வந்துடும்.
மூலபந்தம் பண்ணிட்டு மூலாதாரத்துலேருந்து மூச்சை இழுத்துட்டே உச்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறோம், அப்படியே உடம்பளவுக்கு மனசை விரித்து அப்படியே அந்த அருவியில் குளிக்கிற மாதிரி அப்படியே காந்த ஃபுல்லாக உடம்புக்குள்ளே இறங்குற மாதிரி என்ன பண்ணணுங்க, ஃபீல் பண்ணணும், பாவனை பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னா அப்படியே உடம்புக்குள்ளே விறுவிறுன்னு என்ன ஆகுங்க, ஆற்றல் இறங்க. ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க, நீ தொடாத, நீ தொட்டா என்ன பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது, என்ன பூச்சிங்க, கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்குது. என்ன காரணம், பிடிக்காதவங்க தொட்டா அப்படி இருக்குது, பிடிச்சவங்க தொட்டா பஞ்சு நெருப்பும். ஐயா புரியுதா சொல்கிறாங்களே, பக்கத்தில் வச்சா அந்த மாதிரியில் என்ன ஆகாதுங்க, ஆகாது. இந்த தவம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே மூலபந்தத்தை பிடிச்சிட்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஆற்றல் பரவது என்ன பண்ணணுங்க, கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுது ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இருக்கிற தடை தேக்கம்லாம் என்ன ஆயிருங்க, சரியாயிரும். காந்தத்துக்குள்ள அந்த செல்களுக்குள்ள காந்த செறிவு என்ன பண்ணிருங்க, ஏற்பட்டுரும். காந்த செறிவு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல ஒரு தெம்பு வருமா வராதான். பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஓரளவுக்கு பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் அந்த பணமே என்ன பண்ணிடுங்க, பணத்தை சம்பாரித்து கொடுத்துருந்தானே. அப்போது நம்ம இந்த தவம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா உடல் செல்களுக்குள்ள காந்த செறிவு. அன்னைக்கு போயிருந்த ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன், செவத்தை பார்க்குற அப்படியே பளவளவளன்னு சைனிங்காக இருக்குது. என்ன காரணம், நானும் தான் பூசி இருக்கிறேன், அவரும் தான் பூசி இருக்கிறாரு என்றது பூரா சொரியாக இருக்குது. அவர் எப்படி இருக்குதுங்க வீடு, பட்டி வாத்த சேவரு மாதிரிங்க. தோளெல்லாம் எப்படி இருக்குங்க, சைனிங்காக இருக்கும், நைஸாக இருக்கும். என்ன காரணம், இந்த காந்த செறிவு ஏற்படுவதால. ஓகேங்க, சரி. இப்போது ஆன்ம அறிவு ஓங்கும். என்ன அறிவு ஓங்குங்க, ஆன்ம அறிவு. உண்மை நிலையை பற்றி என்ன பண்ணலாங்க, காந்த திணிவு இருந்தாலே ஆன்ம அறிவெல்லாம் ரொம்ப நீங்கள் பெரிய லெவலுக்கு போக வேண்டாம். இந்த பிள்ளைக்கு காய்ச்சல், சரிங்களா, ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன், அது என்ன ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியல. அந்த பிள்ளை தவம் பண்ணியிருக்குது, நல்லா தவம் பண்ணிகிட்டு இருக்குது, ஸ்வீட்டு கொடுக்கவே இல்லை. பக்கத்துலேயே கொண்டு போகிறது, அங்கிள் எனக்கு மைசூர்பா பிடிக்காது சொல்லுதா இல்லையா, மைசூர்பா பிடிக்கும். பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுங்க, அப்போ அந்த நுண்ணறிவு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆன்ம அறிவு உண்மை நிலையை நம்ம என்ன பண்ண முடியுங்க, உணர்ந்து கொள்ள முடியும். எப்போ, இந்த தவம் செஞ்சா, நித்தியானந்த தவம். பாருங்க, ஆன்ம நிலை அறிவதனால் பயன் என்ன என்றால், அனைவருக்கும் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் எதனால் வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன நினைக்கும், புரிஞ்சுக்குவோம். எல்லாரும் ஒரு சாதி, எல்லாரும் ஒரு ஊர்னு தெரிஞ்சுட்டா, வாப்பா நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் கொஞ்ச நேரம் உட்காடுறேன், இடம் கொடுத்து ஒத்து உதவியும் இருப்புமா இல்லையா. யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, துன்பம் தர மாட்டேன் தானே. நம்ம துன்பம் கொடுத்ததுனால, பாவம் பண்ணதுனால தான் வந்திருக்கிறோம். வந்த நோக்கம் என்ன, பாவத்தை போக்குக்கணும், குறைச்சிக்கணும், இனிமேல் அடுத்த பிறவியாவது நல்ல பிறவியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு நல்ல பிறவி ஏன் கிடைக்கிறது இல்லை, வந்த இடத்துல பாவத்தை செய்கிறதால. இந்த ஆன்ம அறிவு ஓங்குவதால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், யாருக்கும் துன்பம் தரமாட்டோம். அருவியில் குளிக்கிற மாதிரிங்க, சரிங்களா, ஷவரில் குளிக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் செய்யணும், ஒரு 25 முறை செய்யலாம். எவ்வளோ நேரங்க, 25 முறை செய்யலாம். எல்லா தவமும் மாதிரி அருளாற்றல் பாய்ச்சி இட தூய்மை பண்ணி அருட்காப்பெல்லாம் போட்டுட்டு நேரடியாக மூலாதாரத்துக்கு மனசை கொண்டு போய் மூலபந்தம் பிடிச்சிட்டு அப்படியே மூலபந்தத்திலோட என்ன பண்ணணும், மூச்சை இழுத்துட்டே உச்சந்தலைக்கு வந்து உச்சந்தலையிலிருந்து அப்படியே மூச்சை விட்டுக்கொண்டே உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணணுங்க, இந்த தவத்தை செய்யணும். இந்த மாதிரி ஒரு 25 முறை என்ன பண்ணலாங்க, செய்யலாம். 2-3 வகையாக சொல்லுவாங்க இந்த தவம். நீங்கள் மகரிஷி வந்து இப்போ இப்படி சொல்கிறார், முதல்ல வந்து ஆகினை துரியம் செய்வாங்க, அப்புறம் துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டு, நல்லா கேட்டுக்குங்க, முதல்ல செஞ்சது ஆகினை செஞ்சுட்டு துரியம் செஞ்சுட்டு மூச்சை விட்டுக்கொண்டே உள்ளங்கால் வரைக்கும் கவனிக்கிறது. அப்புறம் மறுபடியும் மூலாதாரத்திலேருந்து மூச்சை இழுத்துட்டே என்ன பண்ணுறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே விட்டுட்டே போகிறது. அப்படியும் செய்யலாம். நீங்கள் டைரெக்டாக மூலபந்தம் பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வண்டி பழகிறப்ப ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீரு அப்படியே போகிறோம். பழகினதுக்கப்புறம் எத்தனாவது கீரில் போகிறோம், எடுத்தனே என்ன கீருங்க, டாப் கீர். இப்போ அந்த மாதிரி பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மூலாதாரத்தில் நல்லா மூலபந்தம் முடிச்சுட்டு மூச்சை இழுத்துட்டே அப்படியே உடல் செல்களுக்குள்ள என்ன பண்ணுறது, பரவிடக்கூடிய தவம் தானுங்க இந்த தவம். இந்த தவத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயர்டாக இருக்குது, சரிங்களா, நம்ம கார் ரோட்டில் நான் பின்னாடி உட்காந்துருக்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம், இந்த தவம் உட்கார முடியாது, கஷ்டமாக இருக்குது, இந்த தவத்தை செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆயிருங்க, மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துட்டே உச்சிக்கும், உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் ஆற்றலை செலுத்தும் பொழுது என்ன ஆயிருங்க, உடல் செல்களுக்குள்ள ஒரு பூரிப்பு ஏற்பட்டுரும். சரியா,
மூலபந்தத்தோடு தான் செய்யணும். என்னால் நடக்கவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டம், சரிங்களா, ஒரு மாதிரி டயர்டாக படுத்துருக்குறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் பையனுக்கு பிஎம் வந்து அவார்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது, சிஎம் அவார்டு கொடுக்குறாங்க நாளைக்குன்னா, நான் படுத்துட்டு இருப்பேனா எந்திரிச்சு போகணும். எந்திரிச்சு என்ன பண்ணுவேனுங்க, ஓடுவேனா ஓட மாட்டேன், ஒரு தெம்பு வருமா வராதான். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த தவம் டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, நீங்கள் செஞ்சு பாருங்க. குழந்தையினால முடியலங்கிறாங்க, தவம் செஞ்சால் என்ன ஆயிருங்க, எனர்ஜி வந்துடும். அற்புதமான தவம் இந்த நித்தியானந்த தவம். இந்த தவம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். என்ன சக்தி கூடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஏன்னா என்ன காரணம்னா, தடை தேக்கம் போயிடும். தடை தேக்கம் போயிட்டா உடலில் நோய் இல்லை, நோயே நமக்கு வராது. நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பண்ணினவங்களுக்கு என்ன வந்ததில்ல, சிக்கன் குனியா முதல்ல வந்துச்சு இல்லைங்களா, டெங்கு காய்ச்சல் வந்தது இல்லையா, இப்போ வந்துச்சுல்ல என்னன்னா கொரோனா, அதெல்லாம் என்ன ஆகாதுங்க, வராது. மனோசக்தி என்ன ஆயிருங்க, அதிகரிக்கும். தவம் பண்ணால் பார்த்துடலாம், 2ல் 1 பார்த்துடலான்னு மனோசக்தி அதிகரிக்கும். அதாவது நுண்மான் நுழைப்புலன். அது என்னங்க நுண்மான் நுழைப்புலன், ஒரு விஷயத்தை நுணுகியும் பார்க்கக்கூடியும், அதே சமயம் அதை என்ன பண்ண முடியுங்க, விரிந்தும் பார்க்க முடியும். அடுத்தவங்க நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியுங்க, யோசிக்க முடியும். போன வாரம் போய் மூர்த்தி ஐயா 10 பவுன் நகை வாங்கினார். எதுக்குங்க 10 பவுன் நகை வாங்கினார்? இருக்கிறவங்க தானே வாங்குவாருங்க. அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வாங்குவாங்க. இப்போ மூர்த்தியார் ஏன் வாங்கினாரு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு. பவுன் வேலை 10,000 ரூபா என்ன ஆகுதுங்க, எச்சாக போகுதுன்னு தெரிஞ்சாச்சு. என்ன பண்ணார், போய் வாங்கிட்டார். இப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட வேலையெல்லாம் எச்சாகுதுன்னு வாங்கி போடுறீங்க, வாங்கினதுக்கப்புறம் டவுன் ஆகிருக்கும், நஷ்டம்தான் ஆகும் நீங்கள் வாங்கினீங்கன்னா, சரியா. அப்போ இந்த தவம் கற்றுக்கிட்டா இதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இப்படி தான் நிறைய லாஸ் ஆகிட்டார். என்ன குரு, உடலில் புத்துணர்ச்சி பெறும். என்னங்க புத்துணர்ச்சி, பேரானந்த கழிப்பு. நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு லாபம் அடைஞ்சிட்டா என்ன ஆயிருங்க, இன்னும் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு தெம்பு வருமா வராதான். கோவணத்தில் காசு இருந்தால் அடக்கம் அமரர் லொய்க்கும், அடங்காமை ஆறிரல் ஒய்த்து விடும். இந்த தவம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அடக்கமாக இருப்போம். சரியா, சரி, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், பாவா சொன்னதுலேருந்து அது திரும்பவே இல்லை, என்னையே பார்த்துட்டு இருக்குது. அதெல்லாம் நல்லா இயங்கும். கணையம் இயங்கும்னா நீங்கள் கரெக்டாக பயிற்சி செஞ்சீங்கனாலே போதுங்க. அதாவது ஒன்ஸ் வந்துருச்சு, இப்போ நீங்கள் அக்குப்ரெஷர் பயிற்சி செஞ்சாங்களே, சரிங்களா, இறைப்பையெல்லாம் என்ன வேணுங்க, ஊக்குவிக்கப்பட்டு பித்தநீர் சுரந்து நீரழிவு நோய் வராமல் காக்கப்படும். ஒன்று வந்துருச்சு, வந்தது என்ன பண்ணலாம், இனி அதிகப்படுத்தாமல் என்ன பண்ணலாங்க, காத்துக்க முடியும். உறுப்பு டோட்டலாக நினைங்க, அதே உறுப்பு அதை மட்டும் நினைக்கிறீங்க. கணையம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, இடது பக்கம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, வலது பக்கம் நல்லா இருக்கணும் தானே, அது மோசமாக இருக்குது. நீங்கள் நல்லா அது பண்ணலாம், அது பஞ்சேந்திரிய தவம் பண்ணும்பொழுது நீங்கள் அதை நினச்சிட்டு பண்ணுங்க, சரியா. இப்போ இந்த தவம் பண்ணும்போது டோட்டலாக என்ன பண்ணுறோங்க, பூசும் பொழுது ஒவ்வொரு செவரு பாதி பாதி பூசினா நல்லா இருக்குமா, ஒட்டுக்கா பூசினா நல்லா இருக்குமா, ஒட்டுக்கா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறானுங்க, பூசிடணும். காசு கம்மியாக தான் இருக்குது, முடியை மட்டும் வெட்டிக்கிறார், தாடி அப்புறம் எடுத்துக்கிறான்னு சொல்ல முடியுமா, ஒட்டுக்கா எடுத்துடலாம் தானே, சரியா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மணி ஆயிடுச்சு. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இறை உள்ளங்களாகிய நீங்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாப்பா சொல்லுது பாருங்களேன். பாப்பா திரும்பி நின்று அங்கே பார்த்து சொல்லுமா. என்ன யூடியூப்பில் போகுது, இது வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுவதும் போகுது, உன்னுடைய ஃபோட்டோ முகம் தெரியும். இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி வாமா. ம் அப்பா கிட்ட கூட சொல்றேன், செந்தில்குமார் ஐயா வந்து எப்போ வருவாரு, அவர் கிளாஸ்ல கொஞ்சம் நல்லா சிரிப்பா போகுது, நல்லா இன்ட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றேன். எவ்வளோ நாள் வரல, இப்போ வந்திருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பராக கிளாஸ் நடத்தினாரு, எல்லாமே விளக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாரு, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. இதை வந்து பண்ணி நம்ம வந்து நம்ம உடலை வசனமா பார்த்துக்கணும், நம்ம பேரானந்தம் கொடுக்கலாம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இத்தனை நான் சொல்லி கொடுத்து சொல்ல சொன்னது அப்படின்னு நினச்சிக்காதீங்க.
இப்போ பார்த்தீங்களா அந்த குழந்தை பேரானந்தம்ங்கிற வார்த்தையை சொல்லுது பார்த்தீங்களா? ம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாங்க, தண்டவாணி வாங்க, நீங்கள் தான் வாங்க, வாங்க நீங்கள் வாங்க, மஞ்சள் பண்ணியிருக்காரு வாங்க. இதனால தான் நீங்கள் தயங்கி நிற்கிறதுனால தான் இப்போ அவர் முன்னாடி வந்து அந்த பந்திக்கு முந்தணுங்கிற மாதிரி முந்தினதுனால தான் எல்லாமே அவருக்கு கிடைக்குது, லாபம் வருது, உங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் நித்யானந்த அந்தவம் பற்றி சிறப்பாக விளக்கம் கொடுத்து நமக்கு வகுப்பு நடத்தி கொடுக்குறாங்க. அவங்களை வந்து கண்களை மூடி துணிலைக்கு வந்து மனக்கண்ணில் கொண்டு வந்து வாழ்த்திக்கிறாங்க. பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம், நீல ஆயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக பணி வாழ்க வளமுடன், அவரது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவரது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி அதுக்கு முன்னாடி ஒன்றுங்க, இப்போ வகுப்புலேயே எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல் என்ன ஆச்சு அப்படின்னம்னா, பாருங்களேன், இந்த செல்லில் கரெக்டாக போதிய அளவு ஆற்றல் இல்லை. ஆற்றல் இல்லாதனால சரியாக நான் நினச்ச மாதிரி வகுப்பு என்ன பண்ண முடியலைங்க,